வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு எங்களோட அம்மா கட்லெட் பொரிக்கிறாங்க. பாருங்க, இந்த கட்லெட் எப்படி செய்திருக்கிறாங்க, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள். இந்த கட்லெட் செய்கிறதுக்கு ஒரு டின் மீன், உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்தவங்க, அதுக்கு பிறகு வெங்காயத்தால், கோவா, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன சீரகம் இதெல்லாம் வதக்கி எடுத்துட்டு காரத்துக்கு வெட்டுத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மசாலாத்தூள், உப்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எல்லாம் வதங்கின பிறகு உருண்டைக்கிழங்கோடைய சேர்த்து நல்லா அதை பிசைஞ்சு எடுத்தவங்க ஒரு கலவையை எடுத்துட்டு அதுக்கு பிறகு அதெல்லாம் ஒரு போல்ஸாக எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பிறகு எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி ஒரு உருண்டையை எடுத்த பிறகு ரசுக்குத்தூளும் முட்டையும் தேவை. முட்டையும் நாங்கள் அடித்து எடுக்கணும். நான் ஒரு 3 முட்டை அடித்து எடுத்துருக்கிறேன். அடுத்தது ரசுக்குத்தூளில் இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற ஒவ்வொரு கட்லெட்டையும் எடுத்து முதல் முட்டையில் துவச்சிட்டு அதுக்கு பிறகு ரசுக்குத்தூளில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி எல்லா உருண்டைகளையும் முட்டையில் துவச்சி ரசுக்குத்தூளில் மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு பொரிக்கிறது தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குது. நாங்கள் எப்போவும் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் வீட்டிலையே செய்து சாப்பிட்றது தான் ஆரோக்கியமாகவும் இருக்கும், எல்லோரும் திருப்தியாகவும் சாப்பிடலாம். எங்களோட அம்மா செய்த கட்லெட் எப்படி இருக்குது? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். திரும்ப வீடியோஸ் போட எங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். பார்க்குற நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வீட்டில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் யூஸ் பண்ணுறது தான்